யார் இந்த ஆதவ் அர்ஜுனா? திமுக மேல் கோபம் ஏன்? இதுதான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. கூடைப்பந்து வீரராக தனது வாழ்க்கையை தொடங்கிய ஆதவ் அர்ஜுனா அரசியல் வியூக நிபுணராகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முக்கிய நபராகவும் உயர்ந்தார். திமுக அரசு மீதான அவரது விமர்சனங்கள் மற்றும் கட்சிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக அவர் கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டார். தமிழக அரசியலில் சமீப காலமாக உச்சரிக்கும் பெயர்தான் ஆதவ் அர்ஜுனா. யார் இவர் என்பது சமூக வலைதளங்களில் பெருமளவு தேடும் பொருளாகவும் மாறியுள்ளது. 1982ஆம் ஆண்டு திருச்சியில் உள்ள விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்தான் இவர். தனது ஆரம்ப கல்வியை YWUCAவில் முடித்த இவர் திருச்சி ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் உயர்கல்வியும் பயின்றார். இதையடுத்து மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியில் சேர்ந்து அரசியல் அறிவியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். அப்போது கூடைப்பந்து மீதான ஆர்வம் காரணமாக பல போட்டிகளிலும் கலந்து கொண்டு கோப்பைகளையும் வாங்கியுள்ளார். இந்திய கூடைப்பந்து அணிக்காகவும் விளையாடியுள்ள ஆதவ் அர்ஜுனா கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்திய கூடைப்பந்து சங்க தேர்தலில் வெற்றி பெற்று அச்சங்கத்தின் தலைவராகவும் உள்ளார். இதில் முக்கியமாக கோவையை சார்ந்த பிரபல லாட்டரி சீட்டு அதிபரான மார்டினின் மகளான டெய்சியை இவர் காதலித்து திருமணமும் செய்துள்ளார். இதனால் அமலாக்கத்துறை மார்டின் வீடுகளில் சோதனை நடக்கும் போதெல்லாம் ஆதவ் அர்ஜுனா வீடுகளிலும் சோதனை நடைபெறும். பிரபல அரசியல் வியூகரான பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து தமிழக அரசியல் களத்தையும் கணித்துள்ளார். அந்த வகையில் 2016, 2019 மற்றும் 2021 என தொடர்ச்சியாக 3 தேர்தல்களில் திமுகவின் அரசியல் வியூக வல்லுநராகவும் ஆதவ் அர்ஜுனா பணிபுரிந்து உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பை தொடங்கி அதன் மூலம் நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிகழ்வுகளை இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பு நடத்தியுள்ளது. அப்போது அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஆதவ் அர்ஜுனா. இதையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வளர்க்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பிரம்மாண்ட மாநாட்டை ஆதவ் அர்ஜுனா பொறுப்பேற்று நடத்தினார். இதன் மூலம் கட்சியில் நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை அறியப்படும் பெயராக ஆதவ் அர்ஜுனா உருவானார். மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெற்றதை அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 10 துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராகவும் ஆதவ் அர்ஜுனாவை திருமாவளவன் நியமித்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியாகவே அமைந்தது. இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பொது தொகுதி கேட்டதுதான். குறிப்பாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் வேட்பாளராக ஆதவ் அர்ஜுனாவை நிறுத்த விடுதலை சிறுத்தைகள் திட்டமிட்டது. ஆனால் திமுகவோ விடாப்பிடியாக பொது தொகுதியை வழங்க மறுத்துவிட்டது. இதைத் தொடர்ந்துதான் திமுக மீது தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆதவ் அர்ஜுனா கூற தொடங்கினார். தினந்தோறும் அரசின் செயல்பாடுகளை விமர்சித்து எக்ஸ் தளத்திலும் பதிவிட்டார். கடைசியாக அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி மூலம் திருமாவளவன் மற்றும் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவருமான விஜயை ஒன்றாக மேடை ஏற்ற திட்டமிட்டார். ஆனால் திமுகவை கடுமையாக விமர்சித்த விஜயோடு மேடை ஏற திருமாவளவன் தயங்கினார். இந்த சூழலில் தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற விழாவில் திமுக ஆட்சி மன்னர் ஆட்சி 2026ஆம் ஆண்டு முடிவுக்கு வரும் என்று பேசி பரபரப்பை கிளப்பினார். இவரது பேச்சுக்கு பல்வேறு எதிர்ப்புகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தலை தூக்கியது. அடுத்ததாக திமுக கூட்டணியோடு முறிவு ஏற்படும் நிலையும் உருவானது. இந்த நிலையில் தான் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து 6 மாதம் நீக்கி திருமாவளவன் உத்தரவிட்டார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.